வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூப்பரான கதை புறாவும் எறும்பும். அத பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கதை தாங்க. ஆனா இதுல இருக்கிற நீதி ரொம்ப பெருசு. கதையில முதல்ல வர்றது ஒரு எறும்பு. அது ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்குது. ஒரு எறும்புக்கு ரொம்ப தாகம். அதனால தண்ணி குடிக்க ஒரு ஆத்தங்கரைக்கு போச்சு. ஐயையோ பாவம், கால் தடுக்கி ஆத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. வெள்ளத்துல அடிச்சிட்டு போகுது. சரியா அந்த நேரத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ ஒரு புறா அந்த பக்கம் வருது. எறும்ப தத்தளிக்கிறத பார்த்த புறா டக்குன்னு ஒரு இலைய பறிச்சு தண்ணியில போடுது. அந்த இலை மேல ஏறி எறும்பு மெதுவா மிதந்து பத்திரமா கரைக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு கதையில ஒரு புது வில்லன் வர்றான், ஒரு பெரிய ஆபத்தோட. ஆமாங்க, ஒரு வேடன் தன்னோட வில்லோட அந்த காட்டுக்குள்ள வரான். அங்க பாருங்க, மரத்துல உட்கார்ந்திருந்த புறாவை பார்த்து குறி வைக்கிறான் அந்த வேடன். முதல்ல எறும்பு ஆபத்துல மாட்டிச்சு. இப்ப பாருங்க, புறா அதே மாதிரி ஆபத்துல இருக்கு. இப்பதான் கதையில முக்கியமான ட்விஸ்ட். உதவிக்கு பதிலா ஒரு உதவி செய்யப்படுது. தன்னை காப்பாத்தின புறாவுக்கு ஆபத்துன்னு எறும்புக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஏதாவது செய்யணும். வேகமா ஓடிப்போய் அந்த வேடனோட கால்ல நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிடுச்சு. வலியில அந்த வேடன் கத்துனப்போ அவனோட குறி தப்பி போச்சு. வேடன் கத்துன சத்தத்தை கேட்டு புறா உஷாராகி அங்கிருந்து பறந்து தப்பிச்சிடுச்சு. சரி, இந்த சூப்பரான கதையோட நீதி என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. நாம ஒருத்தருக்கு செய்யற உதவி கண்டிப்பா ஒரு நாள் நாமக்கே திரும்ப கிடைக்கும். இன்னொரு விதமா சொன்னா, நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரி, நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில சின்ன உதவி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கா?